வணக்கம் அனைவருக்கும். இன்று நான் உங்களுக்காக ஒரு புதிய சீனிய நாடகம் கொண்டு வந்துள்ளேன். இதன் கதை மிகவும் ஆர்வமிக்கது மற்றும் இந்த நாடகத்தின் பெயர் டஸ்ட் கிளப். எனவே நாடகம் ஆரம்பிக்கும் முன் நீங்கள் வீடியோவை இழுக்கவில்லை என்றால் தயவு செய்து இழுக்கவும் மற்றும் சேனலையும் சந்தா எடுக்கவும். நாடகத்தின் ஆரம்பம் இந்த கதையின் ஹீரோயினுடன் தொடங்குகிறது. அவளின் பெயர் மோரன். அவளின் உதவியாளர் ஒரு இளைஞனின் விவரங்களை அவளுக்கு தெரிவிக்கிறாள். அவனுடைய பெயர் ஜின் மற்றும் அவன் ஒரு மாடல். உதவியாளர் அவளுக்கு அவனின் கேரக்டர் மிகவும் நல்லது என்றும் அவள் அவனை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறுகிறாள். பிறகு திட்டப்படி மோரன் ஒரு இடத்திற்கு வந்துவிடுகிறாள் மற்றும் அவளின் உதவியாளர் ஜினின் இடத்தை அவளுக்கு தெரிவிக்கிறாள். அவன் இன்னும் இங்கு வருகிறான். பிறகு மோரனின் பின்னால் குண்டுகள் வருகிறார்கள் மற்றும் அவர்கள். பிறகு அவள் விரைவில் மற்றொரு மருந்து பாட்டிலை கொண்டு அதை தடவ ஆரம்பிக்கிறாள் மற்றும் இதன் உடல் மிகவும் நல்லது, என் நிறுவனத்தின் மாடலுக்கு மேலாக என நினைக்கிறாள். அவள் இதை பற்றி சிந்திக்கிறாள். அப்போது ஜின், நீ என்ன செய்கிறாய் என கேட்கிறான். மோரன், உன் உடல் மிகவும் நல்லது, நான் உன்னை என் நிறுவனத்தின் மாடலாக மாற்ற நினைத்தேன் என கூறுகிறாள். பிறகு ஜின் தனது உடையை உயர்த்தி அங்கே இருந்து போகிறான். அப்போது மோரன் விரைவில் அவரது கையை பிடித்து, நீங்கள் உங்கள் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது, நான் உங்களுக்கு பட்டி போடுகிறேன் என கூறுகிறாள். அவள் நினைக்கிறாள், இப்போது இது இங்கே வந்துவிட்டது, நான் என் வேலை செய்ய வேண்டும். ஆனால் மோரனுக்கு அது செய்ய முடியவில்லை. அவள் யோசிக்கிறாள், நான் எப்படி செய்வேன் என்று, மற்றும் அவள் இதை மிகவும் எளிமையான ரீமாக கட்டுகிறாள். அதனால் அவள் தனது கையை இழுத்துக்கொள்கிறாள் மற்றும் மோரன் கீழே விழ ஆரம்பிக்கிறது மற்றும் இவர்கள் இருவரும் மிகவும் அருகில் வருகிறார்கள். பின்னர் அவள் யோசிக்கிறாள், அப்படி இருந்தால் மிகவும் அழகானவன், அதனால் நான் இன்று இரவு இதனை ஒருபோதும் ஓடவிடக்கூடாது. பின்னர் அவள் அதைச் சொல்லுகிறாள், நாம் தூங்கலாம், எனக்கு சொல்ல வேண்டும், உனக்கு இவ்வளவு காயம் வந்துள்ளது, ஆகையால் இன்று இரவு என் வீட்டில் தூங்காதே. அப்போது ஜின் ஒப்புக்கொள்கிறான் மற்றும் கூறுகிறான், சரி, ஆனால் நீ எப்போது எனது இந்த ரீமை வெட்டுகிறாய்? பின்னர் இதோடு நமக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் காண்பிக்கப்படுகிறது. மேலும் இது எல்லாம் ஜினின் திட்டமிடல். மோரனிடம் வருவதற்காக அவள் தனது மக்களிடம் கூறி மோரனின் பற்றி தகவல் சேகரித்திருக்கிறாள் மற்றும் அவள் இதற்காக திட்டமிடலுடன் வந்திருக்கிறாள். பின்னர் அடுத்த காலை நாம் காண்கிறோம். மோரன் ஜினுடன் உட்கார்ந்து காலை உணவு சாப்பிடுகிறாள் மற்றும் அதை பார்த்து யோசிக்கிறாள், இப்போது நான் இதனுடன் எப்படி ஒப்பந்தம் செய்வது? இது எனக்கு விரைவில் திருமண ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும். அப்போது மோரன் மற்றும் ஜினுக்கு அழைப்புகள் வருகின்றன. மோரனின் உதவி அவளுக்கு கூறுகிறாள், நாம் செயல்படுத்தும் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை வந்துள்ளது, அவர்கள் எங்கள் ஒப்பந்தத்தை திடீரென்று முடிக்க விரும்புகிறார்கள். இதை கேட்டு மோரன் அதிர்ச்சியுற்று, நான் இன்னும் நிறுவனத்திற்கு செல்லுகிறேன் என்று கூறுகிறாள். ஜினும், நான் இன்னும் நிறுவனத்திற்கு வருகிறேன் என்று கூறுகிறான். பிறகு அழைப்பை முடித்தவுடன் மோரன் ஜினுக்கு கூறுகிறாள், என் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, எனக்கு உடனே செல்ல வேண்டியுள்ளது. ஜினும் கோயின்சிடெண்டலாக என் நிறுவனத்திற்கும் மாடல் தேவை, ஆகையால் எனக்கு உடனே செல்ல வேண்டும் என்று கூறுகிறான். பின்னர் மோரன் விரைவில் தனது மொபைலை மறந்து விடுகிறாள். அதனால் ஜினு விரைவில் அதை பிடிக்கிறான். பிறகு நாம் காண்கிறோம், ஜினு தனது கார் மூலம் தனது நிறுவனத்தில் நுழைகிறான். மேலும் ஜினு சாதாரண மாடல் அல்ல, ஆனால் ஒரு பெரிய நிறுவனத்தின் CEO. அவர் விரைவில் வெளிநாட்டிலிருந்து திரும்பியுள்ளார். இங்கு வரும் உடனே அவன் கூட்டத்தில் சென்று அனைத்து பங்குதாரர்களிடம் கத்துகிறான், நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் 10 பில்லியன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளீர்கள், இதுவரை எங்களுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. ஒரு பங்குதாரர் கூறுகிறார், இன்னும் வரை எல்லாம் சரியாக இருந்தது, ஆனால் திடீரென்று இந்த பிரச்சனை எப்படி வந்தது? அதற்கு ஜினு கூறுகிறான், எனக்கு தேவையில்லாத விளக்கம் வேண்டாம், வெறும் முடிவு வேண்டும். பிறகு அடுத்த காட்சியில் நாம் சாங் ஐ காண்கிறோம். அவர் இன்னும் ஜினை நினைவில் கொண்டு இருக்கிறான். அவரது அப்பா கூறியது போல மோரன் இந்த இளைஞனுடன் திருமணம் செய்ய விரும்புகிறாள். இதை யோசிக்கையில் சாங் மிகவும் கோபமாக இருக்கிறான். அப்போது மோரன் இங்கு வந்துவிட்டாள், நீ என்னை இங்கு பேச அழைத்தாயா என்று கேட்கிறாள். சாங் கூறுகிறான், இன்று பேட் நிறுவனத்துடன் எங்கள் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளது. மோரன் கூறுகிறாள், ஆம், இன்று எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது.
ஜினு கூறுகிறான், எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. நாம் FVY நிறுவனத்துடன் ஒத்துழைத்தால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. அது ஒரு அழைப்பை உருவாக்குகிறான் மற்றும் கூறுகிறான், இந்த பார்ட்டியில் அனைத்து நிறுவனத்தினரும் தான் வருகிறார்கள். நீ அங்கு எவ்வாறு FVY நிறுவனத்துடன் ஒத்துழைக்க முயற்சிக்க வேண்டும். மோரன் கூறுகிறாள், சரி. அப்போது சாங் கூறுகிறான், அரே, நீ எப்போது ஒரு ஆண் நண்பரை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகையால் நீ உன் பிசி-யை எடுத்துச் செல்ல வேண்டும். மோரன் யோசிக்கிறாள், எனக்கு விரைவில் ஜினுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியதாக இருக்கிறது. பின்னர், சரி, நான் அவனுடன் போகிறேன் என்று கூறுகிறாள். பிறகு மோரன் வெளியே வந்து ஜினுக்கு அழைக்கிறாள். ஆனால் அவர் அழைப்பை துண்டிக்கிறான். அதனால் மோரன் அவருக்கு ஒரு ஓசை செய்தியை கூப்பிடுகிறாள், உடனே எனக்கு அழைக்கவும். பின்னர் அவள் தனது உதவியாளருக்கு கூறுகிறாள், ஜினு அழைத்தால் நீ அவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுங்கள். அப்போது பின்னால் சாங் இதை கேட்கிறான். பிறகு அடுத்த காட்சியில் நாம் காண்கிறோம், மோரன் பார்ட்டியில் சென்று விடுகிறாள் மற்றும் அவள் FVY நிறுவனத்தின் மனிதருடன் தனது நிறுவனத்தின் ஒத்துழைப்பை பற்றி பேசுகிறாள் மற்றும் நாங்கள் மிகவும் உண்மையான வணிக ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறோம் என்று உணர்த்துகிறாள். அப்போது அந்த மனிதர் கூறுகிறான், சரி, பின்னர் நாம் இதை பற்றி பேசுவோம். அப்போது லூ என்ற ஒரு பெண் இங்கு வருகிறாள். அவள் மோரனை நன்கு அறிவாள். நான் கேட்டேன், உன் திருமணமாக இருக்கிறதா? உன் பிசி எங்கு இருக்கிறான்? அவன் இங்கு பார்ட்டியில் வரவில்லை, அல்லது நீ மட்டும் பொய் சொல்லுகிறாய்? அப்போது மோரன் கவலைப்பட ஆரம்பிக்கிறாள். அகில்வோ அப்பா வரை இங்கே எதற்கு வரவில்லை? மற்றும் பிறகு மோரன் லூவோவுக்கு சொல்கிறாள், எப்படி எனது மெயில் பார்ட்னர் வந்துவிட்டான். அப்போது ஜின் இங்கே வருகிறான் மற்றும் சாங் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு லூவோ மோரனை தள்ளிவிடுகிறாள். ஜின் அவளை விழுந்து விடாமல் காப்பாற்றுகிறான். பிறகு அவர் மோரனிடம் கேட்கிறான், நான் தாமதமாகிவிட்டதா? அவள் சொல்கிறாள், இல்லை, நீ நேரத்தில் வந்திருக்கிறாய். பிறகு ஜின் லூவோவுக்கு தனது அறிமுகத்தைச் செய்கிறான், நான் மோரனின் நண்பன். பிறகு இது அனைத்தையும் பார்த்த சாங் மிகவும் ஜெலஸாக ஆகிறான். பிறகு மோரன் மிகவும் அதிகமாக குடித்துவிட்டாள். அவள் ஜினுக்கு மேலும் குடிக்க சொல்கிறாள். ஜின் சொல்கிறான், மேலும் குடிக்காதே, நீ ஏற்கனவே மிகவும் குடித்துவிட்டாய். ஆனால் மோரன் ஒப்புக்கொள்ளவில்லை, நீ குடிக்க வேண்டும், அனைவரும் எங்களை பார்த்திருக்கிறார்கள். பிறகு மோரன் ஜினுக்கு மிகவும் அருகில் வந்து, நீ என் காதலனாகுமா என்று கேட்கிறாள். அவர் சொல்கிறான், இப்போது நீ மிகவும் குடித்துவிட்டாய், அதனால் நீ எதை வேண்டுமானாலும் சொல்கிறாய். மோரன் நினைத்து கொண்டிருக்கிறாள், நான் இதனை எங்கு பார்த்தேன்? பிறகு மிகவும் அருகில் வந்து ஜின் தனது முகத்தை அகற்றுகிறான். அப்போது அவர் பார்க்கிறான், சாங் இருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக ஜின் மோரனை முத்தமிடுகிறான். இதனை பார்த்த சாங் உண்மையில் ஜெலஸாக ஆகிறான். பிறகு ஜின் மோரனை உடைமையில் கொண்டு சென்று, இப்போது நீ உன் வீட்டுக்கு வந்துவிட்டாய் என்று சொல்கிறான். அவர் எழுந்து வர முயற்சிக்கிறான். ஆனால் மோரன் அதை பிடித்து விடாமல் இருக்கிறாள். பிறகு அவர் இதன் முகத்தை பார்த்து, நான் உறுதியாக இருக்கிறேன், நான் இதனை முன்பு பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறாள். பிறகு மீண்டும் ஜினுக்கு முத்தமிடுவதற்காக அருகில் வருகிறாள் மற்றும் பின்னர் அவள் அவரது மீது தலை வைத்து உறங்குகிறாள். பிறகு நாம் மீண்டும் ஃபிளாஷ்பேக் காட்சி காண்கிறோம். அப்போது உதவியாளர் மோரனுக்கு ஜினின் பற்றி முழு விவரங்களை வழங்கினாள். மோரன் அவளுக்கு சொல்கிறாள், ஆம், இது சரியானது, நீ அவனுக்கு பணம் கொடுத்துவிடு, ஒப்பந்தம் செய். அப்போது ஆஸ்டின் சொல்கிறாள், அரே, எல்லா விஷயங்களும் பணத்தால் அல்ல, இந்த வேலை நீயே செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தருகிறேன், நீ இந்த கதையை நடிக்க வேண்டும். ஹீரோ எப்படி அழகியை காப்பாற்றுகிறான் என்று சொல்கிறாள். மோரன் புரிந்து கொள்கிறாள், இப்போது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடிக்க வேண்டும் என்று. இதோ ஃபிளாஷ்பேக் இங்கே முடிகிறது. காலை நாம் காண்கிறோம், மோரன் ஜினுக்கு சேவை செய்கிறாள். அவரது அனைத்து உரையாடல்களையும் கேட்கிறாள். அவர் அவனுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டும். மோரன் மிகவும் கோபமாக இருக்கிறாள். அவன் எல்லாவற்றையும் என்னிடம் செய்ய சாஸ்டவ்லேட் என்று. பிறகு மோரன் ஒரு கண்ணாடி நீர் கொண்டு வந்து அதை தான் மீது சிதறவிட்டாள். நான் தவறுதலாக விழுந்தேன் என்று நடிக்கிறாள். நான் உனக்கு ஹேர் டிரையர் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாள். ஜின் சொல்கிறான், நீ இருக்கட்டும், நான் எனக்கே எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் மேலே அறைக்குச் செல்கிறான். பிறகு அவர் ஹேர் டிரையரை பயன்படுத்தும் போது அதிலிருந்து நிறைய பொடி வெளிவருகிறது. அவர் மோரனுக்கு கத்துகிறான். இங்கே மோரன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவன் எனக்கு எவ்வளவு சேவை செய்கிறான் என்று.
பிறகு நாம் மீண்டும் சில நேரம் முன்பு ஃபிளாஷ்பேக் காண்கிறோம். காலை மோரனின் கண்கள் திறக்கும்போது அவர் ஜினை பார்த்து அதிர்ச்சியாக இருக்கிறாள். நான் நேற்று இரவு மிகவும் அதிகமாக குடித்தேன் என்று நினைக்கிறாள். பிறகு அவர் விரைவில் எழுந்து வெளியே போகிறாள். ஜின் தனது கண்களை திறந்து இப்போது இது என்ன செய்ய விரும்புகிறது என்று நினைக்கிறான். அப்போது மோரன் வெளியே வந்து ஜினிடம் சொல்கிறாள், நீ எனக்கு ஜிப்சிக்க வைக்க உதவுகிறாய். பிறகு அவர் உதவுகிறான். மோரன் சொல்கிறாள், நேற்று இரவு நடந்தது குறித்து நான் உன் பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கிறேன். ஜின் சொல்கிறான், நேற்று இரவு அப்படி எதுவும் நடந்ததில்லை. அவர் அவனின் வாயை மூடுகிறாள். நீ நம்பவில்லை என்றால் நாம் இப்போது ஒப்பந்தம் கையெழுத்திடலாம் என்று சொல்கிறாள். ஜின் சொல்கிறான், இதற்கு தேவையில்லை. அவர் மிகவும் அருகில் வந்து அவனை முத்தமிட தயாராக இருக்கிறான். மோரன் அதை தடுக்கிறாள். ஒரு காரணம் கூறி இங்கே இருந்து சென்று விடுகிறாள். அப்போது ஜின் சொல்கிறான், நான் உன்னுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட தயாராக இருக்கிறேன். இதோ ஃபிளாஷ்பேக் இங்கே முடிகிறது. அப்போது மோரனுக்கு அவரது உதவியாளரின் அழைப்பு வருகிறது. மீண்டும் நிறுவனத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறாள். பிறகு அவர் உடனே அலுவலகத்தில் வருகிறார். உதவியாளர் அவருக்கு சிசிடிவி காட்சிகளை காட்டுகிறாள். இந்த மனிதன் தனது யூஎஸ்பி டிரைவ் திருடி கொண்டு சென்றான். இதில் திட்டத்தின் விவரங்கள் உள்ளன என்று சொல்கிறாள். சிசிடிவி பார்த்தால் தெரிகிறது அவர் இன்னும் நிறுவனத்தில் தான் உள்ளார் மற்றும் மோரன் அவரை பார்த்து விரைவில் அவரது பின்னால் விரைந்து சென்று டெரசுக்கு போகிறார். அவர் அவளுக்கு சொல்கிறார், நீங்கள் அமைதியாக என் பொருளை எனக்கு திருப்பி தருமானால் நீங்கள் எந்த பொறுப்பும் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் மோரனை தள்ளி அதை திருப்பி தருவதற்கான ஒரு காரணம் காட்டுகிறார். அப்போது அங்கு ஜின் மோரனை காப்பாற்ற வந்தார். மேலும் மீண்டும் நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டப்படுகிறது. அர்ஜுன் இங்கு மோரனுக்கு ஒப்பந்த ஆவணத்தை வழங்குகிறார். மேலும் அவர் அதில் கையெழுத்திடுகிறார். அவர் பல பக்கம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் மற்றும் உங்கள் பல விதிமுறைகளை நீங்கள் எழுதினீர்கள் என்று கூறுகிறார். இதோ எங்கள் முதல் அத்தியாயம் இங்கே முடிகிறது. நண்பர்களே, நீங்கள் இந்த நாடகம் பிடித்திருந்தால் வீடியோவை அதிகமாக லைக் செய்யவும் கருத்துகளில் எனக்கு தெரியப்படுத்தவும்.